போட்டு சுரேஷ் சார் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு செட் இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் குட் பேட் அக்லி போஸ்டர் வெளியே வரும்போது நான் ஆஸ் எவ்ரி அஜிஸோட எல்லா படத்துக்கும் நான் அது ஷேர் பண்ணுவேன். பட் அப்படியே போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு ஓகே திடீர்னு ஒரு நாள் சுரேஷ் சார் கூப்பிட்டு ஆதிக்கு மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. மீட் பண்ணுங்க சார், ஓகே சார் கண்டிப்பாக மீட் பண்ணுன்னு சொல்லி அப்போ தான் ஆதிக்கு போய் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி அவருக்கு அதை நரேட் பண்ணாரு. அண்ட் ஐ நோ அஜித் சார் சஜஸ்ட் பண்ணாரு, பட் அதை தாண்டி நம்பி ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நேரில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆதித் பிரதர். I don't know what more to say other than thank you. உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ தாண்டி என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ பிகாஸ் இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். போஸ்டர் ஹோட்டல்லேருந்து டு ஆக்சுவலி டிரெக்ட் யுவர் ஐடல்ஸ் மூவி அண்ட் அதில் எனக்கு ஒரு குட்டி பார்ட் கொடுத்ததுனால, குட்டி பார்ட்னா ஐ எம் கன்சிடரிங் குட்டி பார்ட், பட் இட்ஸ் எ ஹியூஜ் பார்ட். தேங்க்யூ ஸோ மச் அந்த ஃபேத்துக்கு. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ and so happy for uncle and auntie also. Sir, thank you so much sir. You support during dubbing and the other miss panidren. Sorry nariya time edutranjna, I'm extremely sorry. Suresh sir, once again thank you. I hope neenga proud of feel pandringa, and a big thank you audience for all the love. And I know to Ajit sir's fans as well. Na munadu sollirken if Ajit sir associate avanga the fans and the love கொடுப்பாங்க. So thank you, truly grateful. Thank you once again. Big thank you press and media க்கு கைதியிலிருந்து bless பண்ணிட்டீங்க, support பண்ணிட்டீங்க. And கண்டிப்பாக நீங்கள் இப்போ கொடுத்த இந்த love for granted எடுத்துக்க மாட்டேன். I will keep putting in the hard work. Will keep giving my 100% and hopefully will keep entertaining you with good films. Thank you. And Anjana super host பண்ணுறேன். Thank you so much. ஒரு ரிக்வெஸ்ட் வைப்போம். இப்போ சிங்கிள் பொண்ணுங்களுக்காக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, கல்யாணம் ஏதாவது ஐடியா இருந்தால் கொஞ்சம் வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா அவங்க ஹார்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து வேணாமா, அதுவும் தவறு இல்லை, அப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு வருத்தப்படுவாங்கல்ல, அதை ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சுப்போம். வேணாம் சரி ஓகே ஜாலி தான் விடுங்க. அண்ட் எஸ் நான் வந்து ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவரோட முத்திரை அப்படி இருக்கும். அண்ட் த மோஸ்ட் ஹேண்ட்ஸமஸ்ட் அப்படின்னு டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். நாங்கள் அவ்வளோ பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ வந்து வி அஃபிஷியலி வெல்கம் ஹிம் டு த கேங்ஸ்டர் ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகாக ஒரு கேங்ஸ்டர் இருந்தால் அப்புறம் நாங்கள் எப்படி ஃபைட்டெல்லாம் பார்க்க லவ் தான் பண்ணுவோங்கிற மாதிரி பிரசன்னாக அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். இட் வாஸ் லவ்லி சீயிங் யூ இந்த மூவி அண்ட் இட் வாஸ் பிரில்லியன்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வாங்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வெற்றிக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பதிவு பண்ண மாதிரி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு ஒரு பல வருஷ கனவு. நான் காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அஜித் சார். அவரோட படங்கள் பார்த்து அவர் மாதிரி தாடி வளர்க்கணும், அவர் மாதிரி நடித்து பார்க்கணுன்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி இந்த மேடல் நிற்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ண டைமில் திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் எங்கேயோ வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆகிருந்தேன். ஏர்போர்ட்டில் வச்சு நேராக இங்கே வந்துருக்கணும்னு நேராக போனோம். மங்காத்தா படம் பண்ணுறோம், நீ அதில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சு தெரியல, ஃபார் சம் ரீசன் ஐ குடன்ட் பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். அப்போத்துலேருந்து ஆல்மோஸ்ட் அஜித் சாரோட ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நான் இருக்கிற மாதிரி வந்து கை கட்டுற தூரத்தில் வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது. எனக்காக ஒவ்வொரு தடவையும் அதை மிஸ் ஆகும்போது என்னை விட அதிகமாக சுரேஷ் சார் வருத்தப்பட்டிருக்காரு. அவரை விட அதிகமாக அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் அந்த படத்தில் இருக்கணும்னு எனக்காக பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. இன்றைக்கி அந்த கனவு நடந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் அஜித் சாரை இந்த படத்தோட செட்டில் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி போகும்போது அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது, எத்தனை வருஷமாக தள்ளி போயிட்டுருக்குல்ல, ஃபைனலி வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணார். அந்த ஒரு ஹக்கு போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செட்டில் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குட் மார்னிங் அண்ட் ஹக். இதை விட எனக்கு செரிஷ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படலை, வேறு எதுவுமே பெருசு இல்லை.
ஆதிக், தேங்க்யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஆதிக் எனக்கு கால் பண்ண உடனே என்னவா இருந்தாலும் சரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக் கிட்ட பேசினேன். அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சிக்கவே முடியல. டவுட்லேயே தான் இருந்தேன் நான். என்னையா எடுக்கிறீங்க, ஏன்னா ஹீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர். ஒரு சீன் இப்படி தான் எடுப்பாங்கன்ற ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல, அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது. என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியாது, எப்படி மாற்ற போகிறாருன்னு தெரியாது. ஸ்பாட்டில் திடீர்னு ஆக்சுவலாக அந்த க்ரூஸில் இருக்கும்போது எனக்கு ஒர்க்லேன்னு தூங்கிட்டு இருந்தேன் ரூமில். திடீர்னு அசிஸ்டன்ட் இருந்து, சார் வாங்க வாங்க காசு கொடுங்க, ஷார்ட் ரெடி பண்ணுங்க. என்னையா ஷார்ட் இல்லை வாங்க சொல்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்தில் நிறுத்தி திடீர்னு அந்த புன்னகை அரசி டைலாக்லாம் சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னையா இது டைலாகுன்னு எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் தான் சொன்னேன். அப்போ வந்து டைலாகு புன்னகை அரசிக்கு தெரியாமல் பண்ணோம்ல அப்படிங்கிறது அது வேறு பயம். அப்புறம் டப்பிங்கில் அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு புன்னகை அரசிக்கு கேட்டுட்டு மாற்றிக்கிறேன்னு ஏதோ டைலாக் மாற்றினேன். கடைசி வரைக்கும் எனக்கு புரியாமையே நடிச்ச ஒரு படம். ஆனால் ஆதிக், தேங்க்யூ ஸோ மச். ஹேட் கிரேட் டைம். ஒவ்வொருத்தர் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. ஒவ்வொருத்தராக பேர் எடுத்து நான் இப்போ சொல்லலை டைமுக்காக. பட் படத்தோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடிகரும் சரி, நடிகைகளும் சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை எவ்வளோ பெரிய ஹிட் ஆகின ரசிகர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் நான் போகும்போது நான் தான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் போனால் ஆதிக்கு வந்து அதெல்லாம் தவிர்க்கூடியாக்கி ஒவ்வொரு ஷார்ட் வைக்கும்போதும் இன்றைக்கி தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ ஷார்ட் முடிஞ்சோடனே ஆதிக்கும் ஒரு அசோசியேட் ஹரீஷும் விசில் அடித்து கை தட்டி தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை அங்கேயே காமிச்சிடுவாங்க. அப்படி ரசித்து ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து வச்சு அவருக்காக செலிப்ரேட் பண்ணது. இன்றைக்கி அந்த செலிப்ரேஷன் எல்லாம் தியேட்டரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதிக், அடுத்த படம் நம்ம பண்ணோன்னா உங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் இன்னும் நிறைய 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 பெரிய வெற்றிகளை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வந்து கூப்பிட போகிறோம். சிம்ரன் மேம்க்கு அப்புறம் யார் வந்து அந்த ஆட்டத்தை வந்து பக்காவாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிரியங்கா நாங்கள் நினைச்சோம். அதெல்லாம் தவிடுபடியாக்கி ஒருத்தர் ஒன்று பண்ணாரு பாருங்க, அவர் இப்போ மேலே வந்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாடி. ஃபாதர், சரி வாங்க மேடைக்கு வாங்க, ரெண்டு கிங்ஸ்லி வாங்க, சென்டரில் வாங்க சார். வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் வாய்ப்பெல்லாம் கேட்டு நம்ம வாய்ஸை கேட்கணும்னா கூட்டுறதா இல்லை. 28 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் கூட நான் ஒரு குரூப் டான்ஸராக அவரோட வாழ படத்தில் ஆடிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. குட் பை டார்லிங். தேங்க்யூ டார்லிங். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு அப்பா எங்க ஃபாதர், நல்லா இல்லாமல் நீ இருக்க மாட்டீங்க. அங்கிள், தேங்க்யூ வெரி மச். ஹரீஷ், ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான். நம்ம ஒரு 4 படத்தில் நடிப்போம். ஆனால் அந்த பெரிய படத்தில் நடிக்கும்போது ஒரு ரீச் கிடைக்குது. பயங்கரங்க மிராக்கள் தான். தியேட்டரில் மிரண்டு போயிட்டேன் நான். ஒரு 2 சீட் தான் வந்தேன். பயங்கர கிளாப். தேங்க்யூ ஆதி. இந்த பிரச்சனை சார் முடிவெட்டீங்க பாட்டு எடுக்கணும்னா கைட்டு விட்டுவாங்கல்ல, தயவு செஞ்சு முடிவு எடுத்துருங்க. எல்லாருக்கும் நன்றி. ஜீவிட்டாலே சூப்பர். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் இந்த மாரி இல்லை ஆர்டர் பண்ண லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. கொளுத்து விட்டேன் தேட்டரில். நான் ஆதி கூட வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கேன் நானே. த்ரிஷாவில் நயன்தாரா அதுலேயே என்னை நடிக்க கூப்பிட்டாங்க. பட் நல்லா பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி, இந்த படம், அடுத்த படமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கல்யாண் சார், உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். நான் ஃபர்ஸ்ட்டு டே என்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்காக கூப்பிட்டு. ஏன்னா அது 28 வருஷம் கனவு அவர் கூட பின்னாடி ஆடுறது. சரி, அடுத்ததில் பார்த்துடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்யூ.
அர்ஜுன் தாஸ் சார் தலையை ஓட விட்டீங்களாட்டி இன்னும் ஒயிட்டாக கட்டி கை காமிச்சா எக்ஸ்ட்ராவே பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களுக்கு சூப்பராக இருந்தது. என் தலைவர் கூட போட்டி போட்டு நினச்சிருக்கீங்க. செம்ம மேட்ரு. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். என்ன பண்ணோம்? டான்ஸா? ஐயோ வேணாம் வேணாம். நான் ஆடணும்னா பிரியா மேடம் ஆடணும், அர்ஜுன் தாஸ் ஆடணும், எல்லாரும் ஆடணும். புரியுதா? பாட்டில் வேணா ஆடலாம் கண்டிப்பாக. ஸோ நான் அடிக்கடி வந்து இது சொல்லியே ஆகணும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒவ்வொரு படத்தையும் இப்படி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. மேன் வித் தட் கோல்டன் டச் அப்படிங்கிறதான் தொட்டா தங்கமாக தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது வந்து இவரே வந்து சொல்லியிருக்காரு. சுரேஷ் சாருக்கு கால் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த கனவெல்லாம் பலிக்குதே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் வந்து வரும். கிட்டத்தட்ட 15-18 வருஷம் ஆயாச்சு. ஸோ இப்போ உங்கள் கனவு திரும்பவும் வந்து பழிச்சாச்சு இல்லையா? ஸோ இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் அசோசியேஷன் வித் அஜித் சார். அண்ட் எலிவேஷன்னா அதோட பீக் என்ன, அதோட மாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜிவியூவில் காமிச்சிட்டீங்க. த மியூசிக் டைரக்டர் வி ஆல் லவ் ஜிவி பிரகாஷ் அவர்களே மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அஜித் சாருக்கு நன்றி சொல்லணும். 18 இயர்ஸ் கழித்து சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சாரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் பழிக்கிறது தான் இருக்கும். சொல்லுவார் என் ரிங்டோன் வச்சது கடைசியாக பலன் கிடச்சிச்சுப்பா அப்படின்னாரு. ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டுருக்குன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதிக் இல்லைனா இது நடந்திருக்காது. ஆதிக்கோட வந்து இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு. த்ரிஷா நயன்தாரா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லி. ஸோ 3 படமாக ஒரு காம்பினேஷன், டைரக்டர் கம்போசர் காம்பினேஷனாக ஒரு 3மே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள். ஸோ தேங்க்ஸ் ஆதிக். ஏதோ ஒரு டெஸ்டினி 2013லேருந்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 13 வருஷம் வந்து சேர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ, யுவர் ஃபாதர், யுவர் ஃபேமிலி. அண்ட் எப்படி சொல்கிறது, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், நவீன் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா தெலுங்குல ஸ்ரீமந்த் பெரிய பிளாக் பஸ்டர், இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத். ஸோ கிரேட் என்ட்ரி ஃபார் யூ. பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டீம். என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன், என்னோட மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன், அப்புறம் என்னோட ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே, லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பிகாஸ் இது என்னோட ஒர்க் ஒண்டி இல்லை, எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் நன்றி, எடிட்டர் விஜய், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கல்யாண் சார், தேங்க்ஸ் சார், ஹசார், தேங்க்யூ. அப்புறம் ஆதிக்கோட அசிஸ்டன்ட் ஹரிஷ், அந்த ஹோல் டீம், அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர் ஹூ டன் ரியலி வெல். Thank you all, Prasanna sir, Priya, Arjun, and then all the actors here. And thank you all. And audience ku oru periya nandri. இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு, இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒன்றும் இல்லை, மலேசியாவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு, எல்லா இடத்துலையுமே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. First, for giving us such a treat. எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரை வச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களோட முதல் படம் பிளாக் பஸ்டர் ஹிட், இனிமேல் ஃபுல்லாக பிளாக் பஸ்டர்ஸ் தான். முதலாவதாக ரவிசங்கர் காரு, ப்ளீஸ் ஜாயின் us on stage to share a few words. ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் வருவேன்னு சொல்லிட்டீங்களா? அண்ட் நவீன் காரு, எஸ். Thank you for coming to this event. First of all, I would like to thank
the entire Tamil audience for giving us this big success and welcoming us. And I want to thank our hero Ajit Garu and our director Adik for giving us this opportunity and giving us this huge blockbuster. And we want to thank the entire cast and crew who worked so hard for this film. And I want to thank the media and everyone who supported this film. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய டைரக்டர் சார் ஆதிக் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஒரு இன்டர்வியூவில் ஒரு வீடியோ பார்த்து இமீடியட்லி செலக்ட் பண்ணார். ஐ வாஸ் லிட்டரலி ஷாக். லைக் அஜித் சாரோட படம், மைத்ரி மூவி மேக்கர் அண்ட் திஸ் பிக் ஃபிலிம். லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் சார். ஐ ட்ரூலி ஹேவ் நோ வேர்ட்ஸ். He's so sweet, he's so sweet. I like you, I love you, sir. Even Ajit sir, we all know about him, and he's really such a sweetheart. And I have personally learnt a lot from him, and working with him and Trisha ma'am was like one of my greatest achievement. And Maitri Movie Maker sir, Andarki Navin sir, Ellarku Ramin sir, Ravi sir, Dinesh sir, thank you so much for making me part of this like Mopus. And Abhi sir, people are going crazy because of your frames and all. Thank you so much for like showing us very beautiful, and thank you. And Vijay sir, your editing style, I love it sir. Thank you so much. And Arjun sir, Priya ma'am, I really enjoyed while shooting this film with all the kind-hearted people on sets, Prasanna sir, Sunil sir, and yeah, this film is running successfully in theatres. Kandipa poi parunga. Nandri. இந்த மாதிரி ஒரு லவ் ஆடியன்ஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஆதிக், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நித்யாவை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் இட்ஸ் ஃபார் எவர் கோயிங் டு பி ஸ்பெஷல். படத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க, AK-64 அந்த மாதிரி. ஓப்பனாகவே நான் உங்ககிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறேங்க. ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் என்னை கன்சிடர் பண்ணுங்கள். Maitri Movie Makers, thank you for the opportunity. Ravi sir and Naveen sir, Dinesh sir, thank you so much for making everything comfortable. அப்புறம் அஜித் சார், என்ன சொல்லட்டும், ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு.